வணக்கங்க. ஐயா உங்க பேர் என்ன ஊரு? என் பேர் சிவகுமாருங்க. அப்பா பேர் கிருஷ்ண கவுண்டருங்க. சொந்த ஊர் முள்ளிக்காடுங்க. சரிங்க சரி. ம், நீங்க இந்த பாக்கு எத்தனை ஏக்கர்ல வச்சிருக்கீங்க? இந்த பாக்கு ஒரு 3 ஏக்கர் வச்சிருக்குங்க. 3 ஏக்கர் ஆமாங்க. இது நாட்டு ரகம். நாட்டு ரகம். ஐயா இது எவ்வளவு நாள் ஆகுதுங்க நடவு பண்ணி? இது நடவு பண்ணி 96 நடவு பண்ணதுங்க. 96ங்களா? ஆமாங்க. இன்னும் எத்தனை வருஷம் ஆகுதுங்க நடவு? 96னா இப்போ கணக்கு 28 வருஷம் கணக்கு ஆகுதுங்க. 28 வருஷம். ஆமாங்க. நாட்டு ரகம் எவ்வளவு நாளுங்க இருக்கும் அதனுடைய ஆயுட்காலம்? நாட்டு ரகம் இருக்கிற காலம்லாம் இருக்குதுங்க. பறிக்கிற சிரமமாக்கிறதுனால ஒரு 35 வருஷத்தோட நம்ம இது பண்ணிடுறோங்க. 35 வருஷம். ஆமா. ஏரியாவில் நீங்க 55 வருஷம் வரைக்கும் வருதுங்க. நல்லா வருது. நல்லா வருதுங்க. மரம் மொத்த கொலை எண்ணிக்கை குறைஞ்சாலும் காப்பு நல்லா இருக்குங்க. ஆமாங்க. நல்லா ஹைட்டா போயிருக்கு. ஆமாங்க. இது நாட்டு ரகம். ஆமாங்க. நாட்டு ரகம். நீங்க நாத்தெல்லாம் அப்போ எப்போ எங்க வாங்கிட்டீங்க? அப்ப நாங்க சொந்தமா இது பண்ணிக்கிட்டுங்க, தயார் பண்ணிக்கிட்டுங்க. ஆமா, வாங்கியும் வாங்கலைங்க. சரிங்க. இப்போ 35 வருஷத்துக்கு முன்னாடி நடவு பண்ண நாத்து. ஆமாங்க. ரெடி பண்ணி நடவு. ஆமா, நாங்களே ரெடி பண்ணி நடவு பண்ணோம். சரி, இடைவேளை என்னங்க கொடுத்தீங்க? இடைவேளை ஒரு மரத்துக்கு 7 அடிங்க. 7க்கு 7ங்க. 7க்கு 7 வச்சிருக்கீங்க. அதுல என்ன ஊடு பயிர்ல எது பண்ணீங்க? ஊடு பயிர் ஒரு டைம் இந்த கொக்கோ செடி நடவு பண்ணியிருந்தாங்க. கொக்கோ இதுக்கு நடைமுறைக்கு செட் ஆகலைங்க. செட் ஆகல. மிளகு நான் பண்ணலைங்க. ஆமாங்க. ஆமாங்க. நம்ம தோட்டக்கலைத்துறை மூலயமா தான் நமக்கு கண்ணெல்லாம் மானியத்தில் கொடுத்தாங்க, செஞ்சோம். ஆனால் பட் அது சரி நடைமுறைக்கு ஒத்து வரல. இல்லை வந்ததுங்க. இது இந்த காய் பறிக்கிறதுக்கு அது ரொம்ப இடைஞ்சலா இருக்குங்க. ஆமா ஆமா, நல்லா வந்ததெல்லாம் வந்ததுங்க. மொசரை கசரை அந்த மாதிரி பூச்சிங்க நிறைய ஏறதுனால அவங்களால எடுத்துட்டுங்க. நடவு முறையில குழியோட சைஸ் எல்லாம் என்ன எடுத்தீங்க? குழி ஒரு அடி குழி எடுப்புங்க. தோல் உரம் கொஞ்சம் எடுத்து போட்டு அப்படியே நடவு பண்ணிடுவோங்க. நல்ல சக்சஸ்ஃபுல்லா 35 வருஷமா உங்களுக்கு மகசூல் குறையல. ஏஜி ஆக ஆக அதிக மகசூல் கொடுக்குது. ஏஜி ஆக ஆக கொலையின் எண்ணிக்கை குறைஞ்சிருங்க. காய் பிடிப்பு நல்லா இருக்குங்க. குறைஞ்ச அளவு தான் கொலை வரும். ஆனா காயோட எண்ணிக்கை தரம் நல்லா இருக்குதுங்க. இதெல்லாம் ஒரு புது தகவல். ஏன்னா நீங்க தான் இவ்வளவு நீண்ட ஆயுளுடைய ஒரு பாக்கு செடி ஒரு ஏக்கர்ல. அது இந்த ஒரு 35 வருஷம் நான் பார்க்கல. இதுதான் நான் ஃபர்ஸ்ட் பார்க்கறேன். அதான் நம்ம ஏரியாவில். நல்லதுங்க. ஐயா நீங்க என்ன சொட்டு நீர்ல தண்ணி பாய்ச்சீங்களா இல்ல நார்மலா தான் பாய்ச்சிருந்தாங்க. இப்ப சமீபத்துல சொட்டு நீர் போட்டுச்சுங்க. ஆமா. எத்தனை நாளைக்கு ஒரு முறை தண்ணி கொடுப்பீங்க? வாரத்துக்கு ஒரு முறை கொடுத்துருவோங்க. வாரத்துக்கு ஒரு முறை. ஆமாங்க. வேற இந்த சொட்டு நீர் போட்டுக்கிறப்போ அதுல உரம் ஏதாவது கொடுத்தீங்களா? ஃபெர்டிலைசர் அதெல்லாம் கொடுக்கறது இல்லைங்க. நாங்க நார்மலா மேனுவலா போட்டுருவோம். இயற்கையா பண்ணிடுவோம். ஆமா ஆமாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம மெயினா இந்த உர மேலாண்மை. உர மேலாண்மையில நீங்க எப்படி ரசாயன உரங்கள் பயன்படுத்துறீங்களா இல்ல இயற்கை உரங்கள் தான் பயன்படுத்துறீங்களா? ரசாயன உரமும் 2 டைம் கொடுப்போங்க. இயற்கை உரம் எருவு ஒரு டைம் கொடுப்போம். சரிங்க. இப்ப வருஷத்துல எத்தனை முறை கொடுப்பீங்க? 3 முறை கொடுப்போங்க. ஒரு மரத்துக்கு எவ்வளவு? ஒரு 1/2 கிலோ 1 கிலோ சைஸ்ல கொடுப்போம். ரசாயன உரம்னா அது என்னென்ன கொடுப்பீங்க? மெயினா பொட்டாசும் காம்ப்ளெக்ஸும் கொடுப்போங்க. எப்படி அத செடியை சுத்தி வச்சிருக்கீங்களா? செடியை சுத்தி கொஞ்சம் சின்னதா ஒரு குழி மாதிரி தோண்டி ஒரு மரத்துல இருந்து ஒரு அடி விட்டுட்டு அதை சுத்தி பண்ணுவாங்க. அப்புறம் இயற்கை உரம் அந்த எரு சொன்னீங்களா, அது எப்படி சொல்றாங்க? எருவும் அதே மாதிரி தாங்க. மெயினா ஆட்டு எருவு கிடைச்சா ஆட்டு எருவு இல்ல மாட்டு எருவுங்க. ரெண்டுல ஒண்ணு. புண்ணாக்கம் எல்லாம் போடுவாங்களா? புண்ணாக்கம் கிடைச்சிச்சுன்னா அதிகமா இங்க முத்துக்கோட்டை புண்ணாக்கம் கிடைக்குதுங்க. முத்துக்கோட்டை புண்ணாக்கம் வேப்ப புண்ணாக்கம் அது 2 போடுவோம். அதுக்கு ஒரு 1/2 கிலோ சைஸ் வைக்கீங்களா? இப்போ 2 வருஷமா வைக்கிறது இல்லைங்க. அதுக்கு முன்ன வச்சிருந்தோம். நீங்க இந்த 35 வருஷத்துல என்ன நோய்கள் வந்தது இந்த பாக்கு செடிக்கு? அந்த நோய் மேலாண்மை எப்படி பண்ணீங்க அப்படின்றத பத்தி சொல்லுங்க. இந்த பாக்கு செடிக்கு புதுசா காளான்ற ஒரு புதுகையான நோய் வருதுங்க. அதுக்கு முன்னாடி எல்லாம் எதுவும் பெருசா நோய் வரல. வருஷத்துக்கு ஒரு 10 மரம் எப்படி காளான் நோய்ன்றது. ஆமா ஆமாங்க. அது எவ்வளவு இங்க இருக்கா அந்த தோப்புல? இந்த தோப்புல இல்லைங்க, கீழே இருக்கு. ஆமாங்க. இப்ப அது பாதிப்பு என்ன எப்படி வருதுன்னு சொல்லுங்க. அது பாதிப்பு மரத்துல இருந்து சாறு வடிஞ்ச மாதிரி வருதுங்க. மரத்துல இருந்து ஒரு அடிக்குள்ள. சரிங்க. அப்புறம் மரம் பட்டு போயிடுதுங்க. இது வேற எங்கேயாவது கேட்டீங்களா? இது நம்ம ஆபீஸ்ல தான் கேட்டேன். அவர் அருண் சார் தான் ஒரு மருந்து சஜஷன் பண்ணாரு.
அதுக்குள்ள நான் இந்த பாக்கு பரம் பிடிக்கிறவங்களே மருந்து கொடுத்தாங்க, அது அடிச்சுக்கிருக்கேன். ரிசல்ட் இருக்குங்களா? அது இன்னும் ரிசல்ட் சரி வரலைங்க. வரல. அந்த காளான் நோய் தவிர மத்த நோய் எதுவும் பெருசா வரலைங்க. இப்ப இந்த பாக்கு தோப்புல களை மேலாண்மை எப்படி பண்றீங்க? களை வந்து ஆட்கள் இருக்கிறாங்க, அவங்க கூட்டு வந்து கொத்திரும். கை களை தாங்க. எவ்வளவு நாளைக்கு ஒரு முறை எடுப்பீங்க? அது பில்லு வர்றது பொறுத்து தாங்க. எப்படியும் ஒரு 3 மாசம் இருக்கும். ஒரு டைம் முன்னும் ஆயிடும். களைக்கொல்லி எல்லாம் பயன்படுத்த மாட்டீங்க? களைக்கொல்லி எப்பயாவது வருஷத்துக்கு ஒரு டைம் அதிகபட்சம். களைக்கொல்லி பயன்படுது? இந்த ரவுண்ட் அப் தாங்க பயன்படுத்தும். இப்ப நீங்க நடவு செஞ்சு ஃபர்ஸ்ட் வந்து எப்போ அந்த மகசூல் வந்ததா? நாடுறட்டும் 5 வருஷத்துல வந்துருதுங்க. நம்ம பொருளாதார ரீதியா வந்து எவ்வளவு நாளைக்கு? 7 வருஷம் ஆனாதான் நல்ல பொருளாதார நல்ல தரமா வரும். 7 வருஷத்துக்கு தான் உங்களுக்கு பொருளாதார ரீதியா வந்து நல்ல மகசூல் கிடைக்கும். இப்ப நீங்க மகசூல்னு பாத்தீங்கன்னா அந்த மகசூலை பத்தி சொல்லுங்க. ஒரு செடிக்கு எவ்வளவு வரும் அப்படின்னு? ஒரு சராசரி ஒரு 6 கொலை போடுங்க. 6 கொலை, ஒரு கொலை வந்து 1 கிலோக்கு மேல வருங்க. 6 கிலோக்கு மேல வருங்க. அதுக்குள்ள எண்ணிக்கை எல்லாம் எப்படி? என்னைக்கு நம்ம அது கரெக்டா எண்ணனது இல்லை. என்னைக்கு சொல்றது? ஒரு கொலைக்கு வந்து எத்தனை காய்கள் பாக்கு விடும் அதை சொல்லுங்க. 50 to 60 காய் எண்ணிக்கையில இருக்குங்க. சரி சரி. நீங்க இந்த மார்க்கெட்டிங் சந்தைப்படுத்துதல் எப்படி நீங்களே கொண்டு போய் கொடுக்குறீங்களா இல்ல அவங்களா பறிச்சு அவங்களே எடுத்து போயிடுறாங்க, குத்தைக்கு விட்டுறாங்க. இப்ப வந்து ஒரு ஏக்கர்ல எவ்வளவு நீங்க லாபம் பெறலாம் அந்த ஒரு வருஷத்துல? ஒரு நடவு பண்ணி பாக்கு தோப்புல முன்ன பின்ன 2 லட்சம் ரூபாய் வந்து லாபம் பார்க்கலாங்க வருஷத்துக்கு. செலவெல்லாம் போக குறைச்சலா சொல்றீங்க. எவ்வளவுதாங்க செய்ய முடியும். வேலை இருக்குங்க, ஆட்கூலி அதிகம், உர வேலை ஜாஸ்தி. அப்படின்னா ஏன் இந்த பயிரை நீங்க தேர்வு பண்ணீங்க? வேற பயிரை பண்ணிக்கலாமா? அதுலயும் அந்த அளவுக்கு இருக்கிறாங்களா? அந்த பயிர் சரியான நேரத்துல சரியான எல்லா வேலையும் செய்யணுங்க. இதெல்லாம் ஒரு நாள் விட்டு செய்யலாம், 10 நாள் விட்டு செய்யலாம். அதனால இது கொஞ்சம் நமக்கு நம்ம சௌரியத்துக்கு செஞ்சுக்கலாம். நல்லதா தோணுது. அதனாலதான் நம்ம பிளாக்ல நம்ம வட்டாரத்துல ஃபுல்லா நம்ம பகுதி ஃபுல்லாவே பாக்கு நடவு பண்ணிட்டாங்க. ஆமா, அடுத்த 5 ஆண்டுகள்ல நிறைய வந்து சரியான பாக்கு வருது. எவ்வளவு நேரம் வந்து இந்த பாக்கு சாகுபடியில நீங்க பண்ற தொழில்நுட்பங்கள்லாம் என்னென்ன யுக்திகளை கையாளுறீங்கன்னு சொல்லி தெளிவா சொன்னீங்க. இதை பாக்குற நம்ம சேனல்ல பாக்குற விவசாயிகள் எல்லாம் இது வந்து நல்ல ஒரு தகவல் அமையும். நன்றிங்க. நன்றி.